கேள்வி பார்வையாளருக்கு வணக்கம். இந்த நேர்காணலில் நம்ம சந்திக்க இருக்கும் சிறப்பு விருந்தினர் அண்ணா திராவிட மக்கள் முன்னேற்ற கழக பொதுச் செயலாளர் வழக்கறிஞர் பசும்பொன் பாண்டியன் அவர்கள். சார் வணக்கம். வணக்கம். உங்களுக்கெல்லாம் தெரியும், திமுக கூட்டணியில நீண்ட நெடுங்காலமாக இருந்த ஒரு கட்சினா அது விடுதலை சிறுத்தைகள் கட்சி தான். தற்போது தாவேக அமைச்சரவையில் இடம்பெற்றிருக்காங்க. கூட்டணி போகக்கூடிய சூழல் கூட உருவாகிறது. இதனொட்டி பார்த்தோம்னா பல்வேறு சர்ச்சைகள் எழுந்து கொண்டே இருக்கிறது. ஒரு புறம் ஆதவ் விசிகா கைப்பற்றதற்கான ஒரு திட்டம் நடக்குதுன்ற மாதிரி ஒரு கருத்தும், திருமாவளவன் கட்சியை காலி பண்றதுக்காக பாஜக அமித்ஷாவுடைய லாபி நடக்கிறப்போ ஒரு புறமும் பேசப்பட்டு வருகிறது. இதற்கு மத்தியில் விஜய் பல்வேறு ஆஃபர்கள் அப்படிலாம் வழங்கி இந்த ஒரு ஆட்சியை அமைச்சிருக்காங்க. திமுகவுடைய மத்திய அமைச்சராக இருந்த ராசா அவர் கூட எச்சரிக்கை விடக்கூடிய செய்தியை கூட நம்ம பார்க்க முடிஞ்சு. வார்த்தை போர் கூட தற்போது நடந்து கொண்டு இருக்கிறது. எப்படி பார்க்குறீங்க சார்? 2026 சட்டப்பேரவை தேர்தல் அறிவிக்கப்பட்ட நாள் முதல் தேர்தல் முடிந்து வாக்கு எண்ணிக்கையெல்லாம் முடிஞ்சு பதவி பிரமாணம் எடுத்து ஒவ்வொரு நாளும் திருப்பு முனையாக தமிழக அரசியல் வரலாற்றில் எதிர்பாராத சம்பவங்களும் ஒரு புதிராக தினசரி சேனல்களுக்கு வேலையாக அமைந்து கொண்டிருக்கிறது. ஒரு குழப்பமான சூழல் தமிழக அரசியலில் ஸ்திரத்தன்மையற்ற நிலைமை நிலவுகிறது. 2026 சட்டப்பேரவை தேர்தலில் திராவிட முன்னேற்ற கழக கூட்டணியில் மதச்சார்பற்ற கூட்டணி என்ற அடிப்படையில் ஒரு கூட்டணியாகவும், அதிமுக தலைமையிலே பாஜக ஒரு கூட்டணியாகவும், விஜய் அவர்கள் தலைமையிலே தனித்து தேர்தலை சந்தித்தார்கள். சீமான் சந்தித்தார். ஆனால் ஆளாளுக்கு ஒரு கொள்கை நிலைப்பாடோடு மக்களை சந்தித்தார்கள். திராவிட முன்னேற்ற கழக கூட்டணியில் இருக்கக்கூடியவர்கள் RSS இங்கே கால் பதித்து விடக்கூடாது, பாஜக தமிழகத்தில் கால் பதித்து விடக்கூடாது, மதச்சார்பற்ற கூட்டணி இங்கே வெற்றி பெற வேண்டும், திராவிட முன்னேற்ற கழக தலைவர் ஸ்டாலின் மீண்டும் முதல்வராக வேண்டும், திராவிட மாடல் 2.0 மாடல் தொடரும் என்றுதான் சந்தித்தார்கள். பாஜக தலைமையிலே அவர்கள் எடப்பாடி பழனிசாமி முதலமைச்சர் என்று அறிவித்துவிட்டு கூட்டணி மந்திரி சபை என்ற பெயரில் குழப்பமான சூழ்நிலை தான் அவங்க சந்திச்சாங்க. விஜயை பொறுத்தளவில் பாஜக கொள்கை எதிரி, திமுக அரசியல் எதிரி என்று சந்தித்தார். எப்பொழுதும் கூட்டணி என்பது தேர்தலுக்கு பிந்தி தொடர வேண்டிய அவசியமில்லை என்பதுதான் ஒரு கருத்து. ஒவ்வொரு கட்சிக்கும் ஒரு கொள்கை இருக்கு, ஒவ்வொரு கட்சிக்கும் லட்சியம் இருக்கு. எல்லாரும் எல்லா நேரங்களிலும் இணைந்து செயல்படுவர் என்று சொன்னால் அது ஒரு கட்சி ஆயிரும். விடுதலை சிறுத்தைகளை பொறுத்தளவில் தமிழகத்தில் சமூக சீர்திருத்த இயக்கமாக, சமுதாயத்தின் ஒரு புரட்சி இயக்கமாக வீறு கொண்ட எழுந்த இயக்கம்தான் விடுதலை சிறுத்தைகள். அதன் தலைவர் எழுச்சி தமிழர் திருமாவளவன் அவர்களை திருமா என்று சொன்னாலே புரட்சியாளர், புரட்சி வீரன் என்ற அடிப்படையில் தான் அவரை பார்க்க முடியும். புரட்சியும் திருமாவையும் பிரித்து பார்க்க முடியாது. சமூக நீதி போராளி, மனதர்மத்தின் பேரால், சாதி ஆணவத்தின் பேரால், வர்ணாசிரமத்தின் பேரால், கடவுளின் பேரால் மக்களை பிளவுபடுத்தி ஆண்டான் அடிமையாக அடக்கப்பட்டு ஒடுக்கப்பட்டு கிடந்த புண்மை தேரையாயிருந்த என் ஆர்வீர் தலித் சகோதரர்களை தமிழ் மண்ணில் அரசியல் படுத்தி சமூக
பொருளாதாரத்தில் இந்த மண்ணில் தலை நிமிர்ந்து தமிழர்களாக, திராவிட தமிழர்களாக வீறு நடை போட வைத்தவர் திருமா என்பதும் விடுதலை சிறுத்தைகள் என்பதும் மறுக்க முடியாத வரலாற்று உண்மை. நாம் காலத்தில் கண்ணால் கண்ட புரட்சியை செய்து அந்த மக்களை நெறிப்படுத்தி, அரசியல்படுத்தி, சமூக நீதி களத்திலே இந்தியாவிலே விடுதலை சிறுத்தைகளை முதன்மைப்படுத்தியவர் நம்முடைய எழுச்சி தமிழர் திருமாவளவன் அவர்கள். எந்த சமரசத்திற்கும், பதவி சமரசத்துக்கு ஆட்படாத ஒரு போராளி தலைவன். அதெல்லாம் மாறுபட்ட கருத்து இல்லை. திராவிட முன்னேற்ற கழக கூட்டணியில் கொள்கை ரீதியாக, லட்சிய ரீதியாக வாஞ்சையோடு கூட்டணியில் இருந்த தலைவர்களில் திருமாவளவன் ஒருவர். இன்றைக்கு வார்த்தை போர்கள் சமூக வலைதளங்களில் பார்க்கின்றேன், மிகவும் வருத்தப்படுகின்றேன். பாரதிய ஜனதா RSS வெற்றி பெற்றதாக கருதுகிறேன். திருமாவளவனுக்கு எதிராக பல்வேறு சதிவலைகள் தமிழகத்திலே பின்னப்பட்டது. அனைத்து சதிவலைகளும் உடைத்தெறியப்பட்டு சமூக நீதி களத்தில் முதன்மையானவராக திருமா எழுச்சியோடு வந்து கொண்டிருக்கிறார். பிற்படுத்தப்பட்ட மக்களுக்கும் தாழ்த்தப்பட்ட மக்களுக்கும் மோதலை உருவாக்கி அதன் மூலம் குளிர்காயலாம் என்று RSS சதி செய்தது. ராஜீவ்காந்தி ஒரு வழக்கறிஞரை அனுப்பி வைத்து அதன் மூலமாக ஒரு மிகப்பெரிய சமூக மோதலை தமிழகத்தில் உருவாக்க சதி செய்தது, தடை செய்யப்பட்டது. ஒரு பொது சமூகத்தின் தலைவராக திருமா அவர்கள் மிளிர்ந்து வளர்ந்து கொண்டு வருகிறார். RSS கண்ணை உறுத்துகிறது, சனாதனத்தின் கண்ணை உறுத்துகிறது. திருமா எழுச்சியை பார்த்து ஒரு மோதல் வந்து விடாதா, ஒரு பெரிய சாதி கலவரம் திருமா மூலமாக எழுந்துவிடக் கூடாதா என்று கங்கணம் கட்டி தோற்றது கடந்த காலங்களில். இப்பொழுது ஒரே ரத்தம் ராஜாவையும் திருமாவளவனையும் மோத வைக்கிறது. இதில் RSS வெற்றி பெறுகிறது. இந்த இடத்துல RSS வெற்றியாக தான் நான் பார்க்கிறேன். அது நீண்ட விவரிச்சு போனா சரியா இருக்காது. கூட்டணி என்பது அவருடைய கட்சி முடிவு. ஒவ்வொரு கட்சிக்கும் ஒரு தனிப்பட்ட முடிவு இருக்கு. அந்த அடிப்படையில் அவங்க விடுதலை சிறுத்தைகள் முடிவெடுத்திருக்கிறாங்க, தப்பு இல்லை. சில கேள்விகள் மட்டும் மக்கள் மத்தியில் எழுப்பப்படுகிறது. திராவிட முன்னேற்ற கழகத்தின் மீது 2026 தேர்தலில் கூட்டணியில் தொடர்ந்து இந்த கட்சிகளுக்கு மன வருத்தம் இருந்துச்சு, அது மறுக்க முடியாது. இப்ப எனக்கே மன வருத்தம் உண்டு. 7 ஆண்டு காலமாக போராடி வருகிறோம். அதற்கு முன்பு திமுக 35 வருஷமா உழைச்சிருக்கிறாங்க. ஆனா திமுக உரிய மரியாதையும் அங்கீகாரத்தையும் எங்களை போன்றவர்களுக்கு வழங்கவில்லை. அதற்காக நாம் திராவிட முன்னேற்ற கழகத்தை நேர் செய்யலாமே தவிர, திராவிட முன்னேற்ற கழகத்திலே உட்கார்ந்து பேசலாமே தவிர, ஒரு 100 ஆண்டு காலமாக தமிழகத்திலே கொள்கையை பின்பற்றி, சமூக நீதியை பின்பற்றி இந்த மக்களை நெறிப்படுத்திய திராவிட சமூக நீதி கருத்தியலை RSS உடைப்பதற்கு நாம் துணை போகக்கூடாது. வருத்தமாயிரம் உண்டு, நான் மறுக்கல. இடதுசாரிகள் கட்சிகளுக்கு வருத்தம் இருக்காய் உண்டு, நான் மறைச்சு பேசல. காலங்காலமாக மதுரையில் சட்டமன்ற நாடாளுமன்ற தேர்தலில் போட்டியிடாத கம்யூனிஸ்ட் கட்சி போட்டியிடாத தேர்தலே இல்லை. இந்த தேர்தலில் திமுக மதுரையில் கம்யூனிஸ்ட் கட்சிக்கு மதுரை நாடாளுமன்றத்தை கைப்பற்றிருக்கு. ஒரு சீட்டு கூட கொடுக்கின்ற வருத்தம் தமிழ்நாடு முழுவதும் உள்ள இடதுசாரி தோழர்களுக்கு உண்டு.
அதை மறுக்க முடியாது. திமுக தலைமை அதை தவறு செய்தது. அதை போன்று புதிய பார்ட்னர்களை தேமுதிகவை கொல்லப்புறமாக கொண்டு வந்து சேர்த்தது வருத்தம். கருணாஸ் போன்றவர்களை முக்குளத்தோர் சங்கத்துக்கு ஒட்டுமொத்தமா நாட்டுக்கே தலைவர், அவரவே முக்குளத்தோர் இல்லைன்னு சொல்லி முக்குளத்தோர் சங்க தலைவர்லாம் சொல்லிட்டு இருக்கிறாங்க. அவரே முக்குளத்தோர் இல்லைன்னு இருக்கிறாங்க. காலங்காலமாக திராவிட முன்னேற்ற கழக கூட்டணியில் இருக்கக்கூடிய ஃபார்வர்ட் பிளாக் போன்ற அமைப்புகளை புறந்தள்ளிவிட்டு அவர்களை நம்பியே அரசியல் வாழ்க்கையை செய்த எங்களை போன்றவர்களெல்லாம் புறந்தள்ளிவிட்டு கருணாஸ் போன்றவர்களுக்கு சீட்டு கொடுத்தது. அது மாதிரி விசிகாவுக்கு உரிய சீட்டுகள் கொடுக்கல என்பது விசிகா தொண்டர்கள்ட்ட பெரிய வருத்தம் இருந்துச்சு. நாங்க கண்ணாடி மாதிரி பேசுவோம், இந்த பக்கம் அந்த பக்கம் இல்லாம என்ன நிலைமையோ உள்ளதே உள்ளவாறு பேசுறாங்க. மறுமலர்ச்சி திமுகவுக்கு வருத்தம். நன்றி கெட்ட துரோக காங்கிரஸ் ஒரு எம்பி சீட்டை ஏமாற்றி திமுக ஏமாற்றி வாங்கிட்டு போயிருச்சு. வைகோக்கு கொடுத்துருக்கலாம், அது என்ன சொல்லியிருக்கேன். இந்தியன் யூனியன் முஸ்லீமுக்கு வருத்தம் கிடையாது. காலங்காலமாக அவர்களுக்கு அரணாகவும் கேடயமாகவும் திராவிட இயக்கங்களை போன்ற இருக்கா. அவங்க இவ்வளவு அவசரமான முடிவு எடுத்திருக்க வேண்டியது என்பது என்னை போன்றவுடைய கருத்து. ஆனால் இந்த வருத்தங்கள் எல்லாம் தேர்தல் முடிவுக்கு பின்னால் அவரவங்க வெளிப்படுத்துறாங்க. இப்போ வைகோ பொறுத்தளவில் அவர் வெளிப்படுத்துறாரு. என்ன வெளிப்படுத்துறாரு? விஜய்க்கு இளைஞர்கள் சக்தி பெரிய சக்தி இருக்குன்றத அவர் இந்த நேரத்தில் சொல்ல வேண்டிய அவசியம் உள்ளவருடைய கருத்து. அவர் மேல மதிப்பு மரியாதை வச்சிருக்கேன். இந்த கூட்டணியில் இருந்துகிட்டு பெரிய சக்தி மகா சக்தினா விஜயை சொல்ல வேண்டியது. விஜயுடைய சக்தி நமக்கு தெரியும், ரீல் சக்தி, டூப்ளிகேட் சக்தி. அவங்களுடைய ஆதங்கத்தை வெளிப்படுத்துறாங்க. அந்த வெளிப்பாடு தான் இன்றைக்கு காங்கிரஸ் வெளியேறிச்சு. காங்கிரஸ் போனது பச்சை துரோகம், மாபெரும் பச்சை துரோகம். அது தனியா நான் பேசுறேன், தனியா காங்கிரஸ் துரோகத்துக்கு தனியா பேச போறேன், அது வேற. இப்ப இந்த நிலையில இவங்க ஒரு காரணம் சொன்னாங்க. அதாவது வெளியிலிருந்து நாங்க ஆதரிக்கிறோம் சொன்னாங்க திருமா உள்ளிட்டோர். அதே என்னை போன்றவர்கள் ஏற்றுக்கொள்வது சப்பக்கட்டு. கவர்னர் ஆட்சி வந்துட்டா இன்னும் கவர்னர் என்ன உத்தரவு போட போறாரு? பிஜேபி ரூல் பண்ண ஜானகியம்மா ஆட்சி கலைக்கப்பட்டுச்சு. கவர்னர் என்ன பண்ணாரு? ஏன் கவர்னர் போடுற திட்டத்தை பூரா ஜனநாயக ரீதியா வாக்களித்து வெற்றி பெற்ற உடனே தேர்தல் சட்டமன்றத்துக்கு வந்தோடனே ரத்து பண்ணிட்டு போற கவர்னர் போற உத்தரவு பூரா. இதோ ஒரு காரணம் சொல்லி இடதுசாரிகள் வெளியிருந்து ஆதரவுன்னு சொன்னதும் முஸ்லிமுக்கு ஆதரவுன்னு சொன்னதும் அது அவங்க கட்சியுடைய கூட்டணியில இருக்குன்னு நான் சொல்லல. ஆனா தேர்தல் முடிந்தவுடன் நீங்க இந்த நிலைப்பாடை எடுத்தத நடுநிலையாளர்கள் எங்களை போன்றவர்களாம் ஏற்றுக்கொள்ள. அந்த காரணம் கவர்னர் வந்துடும் பிஜேபி ஆட்சிக்கு வந்துடும் சொன்னதை நாங்க ஏற்றுக்கொள்ளவில்லை. நாட்டு மக்கள் பெரும்பான்மை மக்கள் ஏற்றுக்கொள்ள. நான் சொல்றது கண்ணாடி மாதிரி உண்மையை பேசுறேன். அது இப்ப அடுத்த கட்டம் என்ன பண்ணிட்டாங்க? மந்திரி சபையில போய் அங்க வச்சுட்டாங்க. அதில் இந்திய யூனியன் முஸ்லீம் லீக் போனதெல்லாம் நாங்கள் ஏற்றுக்கிறல. ஏன்னு கேட்டால் இந்த திருப்பரங்குன்றம் விவகாரத்தில் தர்காவை இடிப்போம்னு சொல்கிறாங்க. ராஜா சொல்கிறாரு 6 மணிக்குள்ள அங்கே தீபம் ஏற்றியே தீர்னு சொல்லி நீதியரசர் சாமிநாதன் உத்தரவிடுறாரு. அதை நெருப்பில் நடந்த மாதிரி அன்றைக்கு திராவிட மாடல் முதலமைச்சர் ஸ்டாலின் கண்டெம்ட் ஆஃப் தி கோர்ட் வருது. கலெக்டர் உடனே நீதிமன்றத்தை கூப்பிடுறாங்க, எஸ்பியை கூப்பிடுறாங்க, வருவாய்த்துறை அலுவலரை கூப்பிடுறாங்க, அறங்காவலர் குழுவை கூப்பிடுறாங்க, அறநிலையத்துறை கூப்பிடுறாங்க. இல்லாட்டி எனக்கு பாதுகாப்பாக இருக்கக்கூடிய ராணுவ மத்திய காவல் படையை வச்சு நான் தீப ஏற்றுவேன்னு சொல்றாங்க. இந்த நெருப்பாற்றில் நடந்து நாங்கள் தீபம் ஏற்ற விட மாட்டோம்னு சொன்னது திராவிட மாடல். எங்களை போன்றவர்கள் போராடினோம். விஜய் வாயே திறக்கல. அந்த விஜய்க்கு இந்திய யூனியன் முஸ்லீம் லீக் ஆதரவா? குடியுரிமை திருத்த சட்டத்துக்கு பேசினாரா? பாபர் மசூதி இடிக்கப்பட்டதுக்கு பேசியிருப்பாரா?
முத்தாலாக் சட்டத்துக்கு எதிராக தாவேக நிலைப்பாடு என்ன? 370 காஷ்மீர்ல சிறப்பு அந்தஸ்து பறிக்கப்பட்டது நிலைப்பாடு என்ன? அவர் பிஜேபியின் மறு உருவம். RSSக்கு 42 அமைப்பு இருக்கு, 43வது அமைப்பு தான் தாவேகா. அதனால இந்திய யூனியன் முஸ்லிம் லீக் வரலாற்று பிழையை தமிழகத்தில் செய்திருக்கிறது. காகிதம் இல்லத்து காலத்திலிருந்து தொடர்ந்த அந்த நட்புக்கு இலக்கணமாக காதர் மீது நடந்து கொள்ளவில்லை என்பது என்னுடைய குற்றச்சாட்டு. உங்க கட்சி வேற, நீங்க எப்படி இருக்குன்னு கேட்டா, தேர்தலுக்கு முந்தி விஜய் என்ன சொன்னார்னு கேட்டா, நாங்க கொள்கை எதிரி பாஜக, அரசியல் எதிரி திமுக, தீய சக்தி திமுக. அவருக்கு மான வெக்கம் சூடு சொன்னல விஜய்க்கு. தீய சக்தி திமுக ஆதரவோடு வெற்றி பெற்ற தீய சக்தி திமுக தான் கோடான கோடி கூட்டணி கட்சிக்கு பணம் கொடுத்துச்சு. அந்த பணத்தின் மூலமா தான் அவங்க வெற்றி பெற்றாங்க. இந்த முறை கம்யூனிஸ்ட் கட்சியே நிற்கக்கூடிய தொகுதிகளில் திமுக வாக்காளருக்கு 1000 கொடுத்துச்சு. கம்யூனிஸ்ட் கட்சி தடுக்கல. அதை நாங்க தனியா வெற்றி பெறுவோம் கொள்கையை சொல்லி எங்களுக்கு 1000 கொடுக்காதீங்க வாக்காளருக்கு கம்யூனிஸ்ட் கட்சி சொல்லல. திமுக பணம் கொடுத்துச்சு. அப்படி பணத்தின் மூலமாக வெற்றி பெற்று வந்தார்கள். அதனால நாங்க இந்த ஆதரவு ஒத்துக்கிற மாட்டேன்னு விஜய் சொல்லல. பதவி ஆசை. பிஜேபி ஐடியா கொடுக்குது, எப்படியாவது திமுகவை கூட்டணி கட்சி பிளவுபடுத்தணும். இந்தியாவிலே வலுவான கூட்டணியா இருக்கு. தமிழ்நாட்டில் தான் RSS விளையாட முடியல. இப்ப விளையாட அதிமுக இப்படியே குழப்ப நிலையிலே வச்சிருக்கணும். அதிமுகவை திமுக உடைக்கணும். கட்சியை உடைக்க முடியாது. எந்த கொம்பாதி கொண்ட இந்திரா காந்தினாலே உடைக்க முடியாத கட்சி, நேருனால உடைக்க முடியாத கட்சி. RSS இன்னும் 100 RSS வந்தாலும் இன்னும் எத்தனை நூற்றாண்டாலும் திமுக உடைக்க முடியாது. அதனால என்ன முடிவு எடுக்கிறாங்க? கூட்டணியை உடைக்கணும். அதுக்கு முடிவு எடுத்துட்டாங்க. அதுக்கு நீங்க சொன்ன காரணங்கள் கவர்னர் ஆட்சி 5 வருஷத்துக்கு இருக்க போகுது. இப்ப அது மாதிரி நம்முடைய எழுச்சி தமிழர் திருமாவர்கள் தேர்தலுக்கு முந்தையாக அவர் பேசிய பேச்சுக்கள் எல்லாம் தத்துவமான பேச்சுக்கள். தமிழ்நாட்டு அரசியல் களத்தில் இன்னைக்கு பிலாசபியல் தத்துவமா பேசக்கூடிய யாருன்னு கேட்டா திருமாதான். ஒரு கொள்கை கோட்டமா ஒரு கட்சியை, அகில இந்தியாவிலே ஒரு தலித்து கட்சியை கொள்கை கோட்டமாக நடத்தி, ஒரு கொள்கை பாசறையாக நடத்தி அந்த கட்சியை நெறிப்படுத்தியவர் திருமா விடுதலை சிறுத்தைகள். தேர்தலுக்கு முந்தைய அவர் என்ன சொன்னாரு? பிஜேபி பெற்ற குழந்தை தான் விஜய்ன்னு சொன்னார். அந்த விஜயை நீங்க ஆதரிச்சிருக்க கூடாது என்பதுதான் உங்க கொள்கை பாட்டுக்கு சரியா இருக்குன்றது எங்க கொள்கை பாட்டிலிருந்து சொல்றோம். நீங்க அந்த ஆதரவு நிலைப்பாட்டுக்கே போயிருக்க கூடாது. இன்னும் உங்களுடைய உயரம், நீங்கள் அடைய வேண்டிய உயரம் இன்னும் நிறைய இருக்கிறது. விடுதலை சிறுத்தைகள் இன்னும் காண வேண்டிய வெற்றி நிறைய இருக்கிறது. ஆட்சியிலும் பங்கு, அதிகாரத்திலும் பங்கு எங்க கொள்கை நிலைப்பாடு என்று சொன்னால், நீங்கள் தனித்தனமாக விடுதலை சிறுத்தைகள் ஆட்சி அமைத்து உங்களை நம்பி வந்தவர்களுக்கு நீங்க ஆட்சியிலும் அதிகாரத்திலும் பங்கு கொடுக்க வேண்டும். அல்லது தேர்தலுக்கு முந்தி விஜய் அழைத்தார், நான் ஆட்சியிலே பங்கு தருகிறேன், அதிகாரத்திலே பங்கு தருகிறேன் சொன்னார். அப்பொழுது விடுதலை சிறுத்தைகள் அந்த நிலைப்பாட்டோடு சென்றிருக்க வேண்டும். எனக்கு ஆட்சியிலும் பங்கு, அதிகாரத்திலும் பங்கு உடன்பாடு இருக்கு. திமுக அந்த நிலைப்பாடு எடுக்கவில்லை. அதிமுக அந்த நிலைப்பாடு எடுக்கல. அப்ப அந்த உங்க கொள்கைக்கு உடன்பாடானது விஜய் கட்சி. அப்ப அந்த நிலைப்பாட்டோடு நீங்க அங்க போயிருக்கணும். எப்ப நீங்க போய் உட்கார்ந்து ஆட்சியில் அதிகாரத்தின் பங்குன்னு சொன்னா ஏத்துக்கலாம். தீய சக்தி திமுக அப்படின்னு சொன்ன விஜயோட நீங்க சொன்ன பிஜேபி பெற்ற குழந்தையோட ஆட்சியிலும் அதிகாரத்திலும் பங்கெடுப்பது நகைமுரணா இருக்கு. இதற்காக நாகரிகமான விமர்சனத்தை வைக்கலாமே தவிர திமுக துணை பொதுச் செயலாளர் ராஜா அவர்கள் ஆபாசமான விமர்சனம் வைப்பதை நம்ம ஏற்றுக்கொள்ள முடியாது. இன்று பிரிவு, நாளை ஒன்று சேரலாம். ஒரு புள்ளியில தான் கூட்டணி கட்சி இணைய. மதவாத பிஜேபி என்கின்ற அந்த மலைப்பாம்பை வீழ்த்துவதற்கு, நச்சுப்பாம்பை வீழ்த்துவதற்கு ஒரு புள்ளியில் தான் விடுதலை சிறுத்தைகள், இடதுசாரிகள் திமுக கூட்டணியில் இருக்கிறார்.
இப்ப அவங்க எல்லாம் மதச்சார்பற்ற அணியை விஜய் உருவாக்குவார் கருதுகிறார்கள். முதல் அவங்க வெளியிலிருந்து ஆதரவுன்னு சொல்லும்போது இடதுசாரி விடுதலை என்ன சொன்னாங்க, நாங்க அங்க கூட்டணிக்கு பிஜேபி வந்துடக்கூடாதுக்கா ஆதரிக்கிறோம், ஆனா திமுகவோட கூட்டணி தொடரும்டாங்க. இப்ப ஆட்சியில பங்கெடுத்ததுக்கு பின்னாடி, அதிகாரத்துல பங்கெடுத்ததுக்கு பின்னாடி நீங்க நட்புன்றத இங்க தொடர முடியாது. நட்பு தனிப்பட்ட நட்பு தொடரும். அரசியல் கட்சியான தொடர்பு விஜய் கட்சிக்கும் திராவிட இயக்க கருத்தியலுக்கும் தமிழ்நாட்டுக்கும் வெகு தூரம். அவர் RSS அடியார், அவர் பிஜேபி பெற்ற குழந்தை. இந்த கருத்தை வெளியில் விதைத்தவர் நம்முடைய எழுச்சி தமிழர் திருமாவளவன். இந்த கருத்தை விதைத்து வளர்த்தவர் நம்முடைய எழுச்சி தமிழர். இன்றைக்கு அவருடைய கருத்து என்பது திருமா கருத்து என்று சொன்னால் நாடே உன்னிப்பாக கவனிக்கும். அவர் சராசரி அரசியல்வாதி அல்ல. 35 ஆண்டு காலம் இந்த தமிழ் மண்ணில் ஓடி உருண்டு ரத்தம் சிந்தி வேறு சிந்தி ஒரு கொள்கை நிலைப்பாடான இயக்கம் என்று இந்தியாவில் விடுதலை சிறுத்தைகளை ஒரு கொள்கை பாடி வீடாக, கொள்கை லட்சிய வீடாக தலை நிமிர்ந்து நிற்க வைத்திருக்கிறவர். இந்த ஆட்சியில் இந்த அதிகாரத்தில் பங்கு என்பதுதான் விடுதலை சிறுத்தைகளுடைய இறுதி நிலைப்பாடா, கொள்கை நிலைப்பாடு இவ்வளவுதானா இந்த விடுதலை சிறுத்தையுடைய உயரம் அப்படின்ற கேள்வி மக்கள்கிட்ட எழுது. அதோட நிலைப்பாடு இன்னும் வெகு தூரத்துக்கு சொல்லணும். நீங்க ஆட்சியில் அதிகாரத்தில் பங்கு என்று சொன்னால் அம்பேத்கர் சொல்லுகிறார். அம்பேத்கர் உருவாக்கிய அந்த தனி தொகுதியில் 135 எம்பிக்கள் நாடாளுமன்றத்தில் இருக்கிறாங்க. இதுவரைக்கும் அந்த அதிகார பங்குனால எங்கேயாவது ஆணவ படுகொலை நிறுத்தப்பட்டிருக்கா? தீண்டாமை முழுக்க நீக்கப்பட்டிருக்கா? தமிழ்நாட்டில் 46 இடம் இருக்கு தனி தொகுதி. 46 இடத்துலையும் தொடர்ந்து வெற்றி பெற்று வர்றான். இந்த அதிகார பங்குனால, இந்த அதிகார பதவினால, இந்த ஆட்சி பதவினால தமிழ்நாட்டில் வேங்க வயல் பிரச்சனைக்கு தீர்வு கொண்டிருக்குமா? ஆணவ படுகொலை நிறுத்தப்பட்டிருக்கா? அதனால இந்த ஆட்சியில் இந்த அதிகாரத்தில் பங்கு அல்ல. 1927 மகத் குளத்துக்கு போகும்போது அம்பேத்கர் பேசுகிறார், என்ன உரிமையில் எங்களுக்கு பங்கு? இந்த குளம் உனக்கு உரிமைன்னு சொல்ற குளத்திற்கு நீர் தலித்து விடக்கூடிய ஆடு மாடு அந்த குளத்துல குளிக்கலாம், ஆனா தலித்து அந்த குளத்தை திடீர அருந்தக்கூடாதுன்னு சொல்ற. இந்த உரிமை எனக்கு பங்கு கேட்கிறார். அதான் உரிமை பங்கு. அதிகாரத்தில் பங்கு, அதிகாரம் செலுத்துறான், அந்த இடத்துல எனக்கு பங்கு சொல்றாரு. இப்ப நம்முடைய சகோதரர் வன்னியரசு அமைச்சரானதுக்கு வாழ்த்துக்கள், அவர் அமைச்சர் பதவிக்காக. ஆனா விஜயோட சேர்ந்திருக்கனால எங்களால முழுமையா ஆழ்த்து சொல்ல முடியல. பிஜேபி பெற்ற குழந்தைகிட்ட இவர் ஒரு குழந்தையா வன்னியரசு நிக்கிறதுனால என்னால வாழ்த்து சொல்ல முடியல. சேரக்கூடாதுல சேர்ந்திருக்கனால இதை எங்களுக்கு திரும்ப தானே சொன்னார் குழந்தை என்று, அதை திரும்ப பெற்றுக் கொள்கிறாரா? இது RSS குழந்தை இல்லை விஜய் என்பதை திரும்ப பெற்றுக் கொள்கிறாரா? RSS கனவு நனவாகி விட்டது என்ற வேதனையோடு பேசும். நீங்கள் போராளி, உங்கள் நம்பி நாடு இருக்கிறது. 10 பேருக்கு தலித்துகளுக்கு அமைச்சராகி இருக்கிறார் விஜய். இந்த அதிகார பங்கினால் இங்கே ஆணவ படுகொலை, நவீன தீண்டாமை எல்லாம் ஒழிக்கப்பட்டு விடுமா? ஆட்சியிலும் அதிகாரத்திலும் பங்கு இருந்தால் பிஜேபி பெற்ற குழந்தையோடு நீங்க இருக்கீங்க. இப்ப ஒன்றிய பாஜக அரசுல 10 தலித் அமைச்சர் இருக்கிறாங்க, அங்கேயே ஆட்சியில் அதிகாரத்தில் பங்கு கொடுத்திருக்கிறாங்க. பார்ப்பன ஆட்சியை, மனதிலும் ஆட்சியை கொண்டு வருகின்ற பிஜேபி 10 தலித்துகளுக்கு இடம் கொடுத்திருக்கு. இந்தியாவின் முதல் குடிமகள் பழங்குடி மக்கள் முர்மு. விஜய் 10 பேரை கொடுத்தாருக்காரு ஆதரிக்கிறோம்னு சொன்னா, ஏன் பிஜேபி இந்தியாவுடைய முதல் குடிமகன் ராம்நாத் கோவிந்த கொண்டு வருது குடியரசுத் தலைவரா? இப்ப முர்மு கொண்டு வந்திருக்காங்க பழங்குடி மக்கள். இப்ப 10 ஒன்றிய அமைச்சர் 10 பேர் தலித்து இருக்கிறாங்க. அங்கேயும் நீங்க அதிகாரத்துக்கு பங்கு போடாமே. திருமாவர்கள் என்ன லாக்கா கேட்கிறாரு அதை கொடுக்க தயாரா இருக்கிறாங்களே. பிஜேபி பெற்ற குழந்தை விஜய் என்று நீங்கள் சொல்கிறீர்கள். அப்பொழுது அந்த விஜய் பிஜேபி பெற்ற குழந்தையோடு உங்களுக்கு உறவு, குட்டியோடு உறவு, தாயோடு பகையா?
ஒன்றிய அரசு அவங்க கேட்கிற பதவி உங்களுக்கு கொடுக்க தயாரா இருக்கிறாங்க. வாங்கிட்டு அங்கேயும் நீங்க அதிகாரத்தில் பங்கெடுத்து அம்பேத்கர் சொன்ன சமூக புரட்சியை, சமூக மாற்றத்தை கொண்டு வர முடியுமா? நீங்கள் அடைய வேண்டிய உயரம் லட்சியம் எவ்வளவு இருக்கு. திமுக சில தவறுகளை செய்திருக்கிறது. ஆனால் அந்த தவறை திருத்த முடியும். அந்த தவறை சுட்டி காட்டினால் அந்த தவறை மாற்றி அமைக்கக்கூடிய பக்குவம் திமுக தலைமைக்கு உண்டு, தளபதி ஸ்டாலினுக்கு உண்டு. அதற்காக பிஜேபி ஆட்சியை இங்கே கால் பதித்திருக்கிறது. இந்த கால் பதித்திருக்கிறதுக்கு நாம் துணை போலாமா? மக்கள் என்ன கேட்கிறாங்கன்னா, இப்ப விஜய் யாருன்னு கேட்கிறாங்க. திரும்ப என்ன கேட்கிறாங்கன்னா, நீங்க தானே சொன்னீங்க குழந்தைன்னு, இப்ப அவங்க யாரு? சாதிய வேரோடு புடுங்க என் வழியில் இல்லுங்கள் அம்பேத்கர் சொன்னார். அதுதான் திரும்ப சொன்னார். சாதியை வேரோடு பிடுங்க வேண்டும் என்று சொல்லுகிறார். அது விஜயால் சாத்தியம் உண்டா? விஜய் அமைச்சரவையில் வன்னியரசு அமைச்சராகிவிட்டால் இங்கே ஆணவ படுகொலை நடக்காதா? ஆணவ படுகொலை, கவின் படுகொலை செய்யப்பட்டாரே, வாயை ஏன் விஜய் திறக்கவில்லை? இங்கே சாதி மதங்கள்லாம் கடந்து தலித் இளைஞர்கள் வாக்களித்து விட்டார்கள் விஜய்க்கு என்று சொல்லுகிறார்களே, அப்பொழுது ஆணவ படுகொலை செய்தானே அவரெல்லாம் தெரிந்து விட்டானா? விஜய்க்கு ஓட்டு போட்டவெல்லாம் ஆணவ படுகொலை நாங்கள் இனிமேல் பண்ண மாட்டோம், கடந்த காலத்தை தப்பு பண்ணிட்டோம், ஆட்சியில் அதிகாரத்தில் எங்கள் தலித்துக்கு பங்கு கொடுத்துட்டீங்கன்னு இனிமேல் ஆணவ படுகொலை தமிழ்நாட்டில் நடக்காதா? ஒரு பிஜேபியின் மறு உருவம் விஜய்க்கு ஆதரவளிப்பது என்பது வரலாற்று பிழையாக நான் கருதுகிறேன். எங்கள் அண்ணா திராவிட மக்கள் முன்னேற்ற கழகம் கருதுகிறேன். சமூக நீதி களத்தில் விடுதலை சிறுத்தைகள் இன்னும் சாதிக்க வேண்டிய தூரம் வெகு தூரம், அடைய வேண்டிய வெற்றியின் முகுடு வெகு வெகு தூரம். அதற்குள் ஆட்சியில் அதிகாரத்தில் பங்கு என்கின்ற ஒரு சாக்கை சொல்லி, கவர்னர் ஆட்சி வந்து சாக்கை சொல்லி நீங்கள் ஆதரிப்பது வெட்ட வெளிச்சமாக தெரிகிறது. திராவிட முன்னேற்ற கழகத்தின் மீது இருந்த கோபத்தை இது வெளிக்காட்டுகிறது. அதே நேரத்தில் இந்த நாடில் ஒரு நூற்றாண்டு காலமாக திராவிட இயக்க கட்டமைத்து இருக்கக்கூடிய சமூக நீதிக்கு நாமே வேட்டு வைக்க கூடாது. எங்களை போன்றவர்களுக்கெல்லாம் 1000 வருத்தங்கள் இருக்கு திமுக தலைமையில. ஆனால் அதை சரி செய்ய முடியும். சரி செய்ய முடியாத இன்னொரு 50 ஆண்டு காலத்துக்கு பிஜேபி விஜய் மூலமாக சமூக நீதி களத்தையும் இந்த கட்டமைப்பையும் பின்னோக்கி செல்வதற்கு நாம் துணை போகக்கூடாது என்ற வருத்தத்தோடு தான் இந்த பகிர்வை பகிர்கிறேன். வணக்கம்.